இன்னைக்கு இந்த மாத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வரும். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? Shall we all read together? ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இன்னொரு வார்த்தையிலே அதை சொல்வேன் என்று சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. திருவிவிலியத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவர் தம் மக்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. அதுதான் நம்ம பாலி. அவர் தம் மக்களுக்கு, அவர்னா யாரு? கடவுள். தம்முடைய ஜனத்துக்கு ஆசீர் வழங்குவாராக. இந்த காலை வேளையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய ஜனத்துக்கு கிடைக்கட்டும். இந்த செப்டம்பர் மாதத்தில் we are entered in 12 மாதத்தில் 3ல் 2 பகுதியை நம்ம ஃபூன் ஊதி தள்ளிட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 66% மேலே கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் 33%. இந்த சபையில் கொடுக்குற செய்தியை நாம் கவனித்து பார்த்தோமானால், இந்த வருஷத்தை முடித்து புதிய ஆண்டுக்குள் தேவனுடைய கிருபையினால் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து, எப்படி கர்த்தருடைய பந்திக்குள்ள போகிறதுக்கு முன்பாக நம்மை நாமே நிதானிப்போமானால் ஆண்டு நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஆங்கில வேதாகமத்திலே May your blessing be upon your people. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த வசனத்தை குறித்து ஜெபித்தேன், இந்த வசனத்தை குறித்து யோசித்தேன். இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை தான் பேசுறாருன்னு. ஆனா எந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பேசுறேன். இந்த உலகமே கடவுள் கொடுத்தது தான், அது அப்புறம். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கு. இப்போ வேதத்தில் நீதிமொழிகளில் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்ன்னு இருக்கு. மழையை நல்லவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா போட்டிருக்கு இல்லை, கெட்டவங்களுக்கும் கொடுக்கு. சூரியன் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுறது, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப எனக்கு வேண்டியவங்க, இவங்களுக்கு மேலே மாத்திரம் சூரியன் அடிக்கிறேன் அப்படியே இருக்கு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது. இந்திய தேசத்தில் இவ்வளவு கிருமிகள் இருக்கும், இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி மக்கள் வாழும்போதும் சூரிய வெளிச்சம் மாத்திரம் இல்லைன்னா இன்னும் உலகத்தையே ஆஸ்பத்திரியாக மாற்றினாலும் பத்தாது, அதான் போய் படுக்கணும். அந்த அளவுக்கு நோய் நொடி கிருமிகள் இருக்கு. இந்த சூரிய வெளிச்சத்தினால் அவைகள் அழிக்கப்படுகிறது. அக்கா குப்பை கூடெல்லாம் இருக்கணும்னு சொல்லக்கூடாது, இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சூரிய வெளிச்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து குப்பையும் கூலமாக கிடக்கட்டும்லாம் சொல்ல முடியாது, அது சுத்தமாக தான் இருக்கும். கருத்து என்ன? இந்த உலகத்தில் சூரிய வெளிச்சம் அவர் கொடுத்தது தான், அவர் படைத்ததுலேருந்து வந்தது தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லலை. அதனால we call it as a general blessing of God. தேவனுடைய பொதுவான ஆசீர்வாதம். இப்போ காற்று சுவாசிக்க ஆண்டவர் கொடுக்குறாரு, நீங்களும் நான் இந்த இடத்துல நல்லா சுவாசிக்கிறோம். நமக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா we will have a problem. இந்த ஆக்சிஜன் லெவல் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? சிலிண்டர்லேருந்து கொடுக்குறாங்க, அப்படி தானே? ஆமாம், சிலிண்டர்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம இலவசமாக கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம். இப்போ நம்ம இன்னைக்கால டெய்லி சுவாசிக்கிறோமே, வந்து உட்காந்துட்டு போயிட்டு வர்றோமே, இன்னைக்கால ஆண்டவருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுற மாதிரி, வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி, டேக்ஸ் கட்டுற மாதிரி, என்னைக்கால நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு ஆண்டவருக்கு காசு கொடுத்தோமா? யோசிச்சு பாருங்க, எனக்கே காசு கொடுத்துருக்கோமா? லேலியா, கர்த்தர் என்னை உயிரோடு வைத்து நல்லா சுவாசிக்கிறேன், பில் பே பண்ணியா? ஆண்டவர் இலவசமாய் கொடுக்குறார். நான் சொன்னது தான் சொல்கிறேன். கொடைக்கானலில் மேலே போகும்போது அவ்வளோ சில்னஸ் இருக்குது. ஒரு 2000 ஃபீட்டில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நம்ம வீட்டில் ஒரு 1 டன் 1.5 டன்
அதுக்கு ஒரு 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 ஏசி வச்சுக்கு எவ்வளோ பில் பே பண்ணுறோம்? ஃபாதர் சொல்வார், ஓசியில் ஏசி தந்திருக்கார் பென்னின்வார். இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணுறதே இல்லை, இலவசமாய் கர்த்தர் கொடுக்குறார். எப்படி ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தாரோ, கிருபையினாலே நம்மை ரட்சித்தாரோ, எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நம்ம அதுக்கு தேங்க் பண்ணியிருக்கோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? ஒரு செய்தியை நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது வேற, ஆனால் உங்கள் மனதில் இது பதியணும், நம்ம மனசில் பதியணும். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஃபாதர் படி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நேற்று முன்தினம் பாடினோம் ஜோசப் வீட்டில், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசுனா. ஆண்டவர் செய்த எவ்வளவு நன்மைகள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்கு அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ சண்டே ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சண்டே கிளாஸில் பிள்ளைகள் வாய் திறந்து பாடணும், கைத்தட்டணும் என்பது தான் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒன்று. சரியா? அப்போது நான் சொன்னேன், ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் பொறுப்பானவங்க அழுகிறாங்க, இந்த பிள்ளை பாட மாட்டேங்க, கைத்தட்ட மாட்டேங்க. அப்போ நான் யோசித்தேன், புலி 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும். புலி சும்மா படுத்து கிடந்ததுன்னு, சோம்பேறியாக கிடந்ததுன்னா, குட்டி அது தூக்கிப்பட்டு 4 மிதி மிதிச்சா கூட அந்த இடத்த விட்டு நகலாது. ஏன்? அப்பா அம்மா பாடினா தானே புள்ள பாடும், அப்பா அம்மா கை தட்டா தானே பிள்ளை கை தட்டும். அப்பா அம்மாவா யோசித்து என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தா, there's no chance. We learn from our father and mother. எத்தனை ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா சில நேரத்துலலாம் இந்த வசதியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இவ்வளோ காற்றோட்ட வசதி இருக்காது, இத்தனை ஃபேன் இருக்காது. ஆனால் அந்த பிள்ளைகள் கைதட்டி இப்படி நின்று முழங்கால நின்று பாடுறது, கைதட்டதை பார்க்கும்போது அப்படியே ஒரு பக்கம் ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு வந்து நான் பார்த்தேன்னா, நம்ம மக்கள் நான் கீழே நல்ல வேலைக்கு பத்துக்கு வரல, சூப்பர்வைஸ் பண்ணலாம் வரல, நீங்களே பொண்கோ கற்றுக்கு சோத்திரம் பண்ணாத நம்பி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறோம். இப்படி உட்காந்துருக்கேன். நம்ம ஒரு இடத்துல வரும்போது 2 பேர் கைதட்டி ஒருத்தர் இப்படி உட்காந்துட்டே இந்த பிள்ளைகள் இப்படி நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஸ்கூலில் எப்படி இருக்குவாங்க அப்படின்ற நமக்கு ஒரு எண்ணம் வரும்ல. நம்ம ஏன் பிள்ளை படிக்கல, ஏன் மார்க் வாங்க முடியல, ஏன் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார மாட்டேங்க பின்னால் போய் உட்காருது, ரீசன் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை மாறணும். என்னை இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் என் வாழ்க்கை மாறுவதற்காக. பொதுவான ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் சிறப்பான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் தான் எனக்கு தரணும். கைகள் ஊற்றி கத்திர மயப்படும். ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் ஒன்லி காட் கேன் கிவ். அந்த ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும். நம்ம நிறைய ஹோட்டலுக்கு போகிறோம், எனக்கு தெரிஞ்சு சாதா தோசை கேட்குற ஒரே ஒருத்தர் தான் எனக்கு ஒருத்தர் தெரியும். நான் போனேன், நான் ரோஸ்ட்டு தான் கேட்பேன். ஏன்? லைஃபே ரோஸ்ட் பண்ணிட்டாங்க, ரோஸ்ட் தான் நான் சாதா தோசை போதும். அது அவங்க விருப்பம், அவங்க உரிமையில் தலையிட எனக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல வந்திருக்க நீங்கள் ஹோட்டலில் போய் சாதா தோசை யார்கிட்ட கேட்பீங்களா? ஸ்பெஷல் தோசை வேணும், முருகலாக போடு, நல்லா கொஞ்சம் எண்ணெயை நல்லா தாராளமாக கொடு, நெய்யை ஊற்று அப்படின்றோம்ல. அதுக்கு அது மாத்திரம் நம்ம கேட்க முடியுது. அப்போ ஆண்டவரிடத்துல சும்மா ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடும், நான் வாங்கிட்டு போகிறேன், வீட்டில் போய் படுத்துங்கிறேன், சிறப்பான ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு யார் சொல்லி கொடுத்தா? 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு நதிக்கரையில் போராடினா. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாக அம்மான் வழியோடி தான் உள்ளே வந்தோம், ஜோர்டன் வழியா. வர்ற வழியில் யாப்போக்கு நதிக்கரை இருக்குது. நான் பஸ்ஸை நிறுத்த சொன்னேன், அவங்க போயிட்டே, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு டூரை முடித்து தொலையணும். ஏன்னா யாப்போக்கு நதின்றது ரொம்ப முக்கியம். என் பேர் அங்கே தான் இருக்குது, பெனியல்னு. தேவனோடு கூட போராடின ஒரு இடம். நான் அதை பார்க்கணும்னு இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கேன். எனக்கு தேவனோடு கூட அவன் போராடுறான், கடவுள் ஜெயிக்க முடியல.
அதெல்லாம் யோசிக்க முடியாது. அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொடையில வச்சு ஒரு நுள்ளுனாரு. நுள்ளா பிடிச்சி இழுத்தார என்ன தெரியல, நரம்பு இழுத்த உடனே அண்ணன் நண்டி நடக்கிறான். என்ன ஜெபம் பண்ணா? 2 வார்த்தை, தேவா என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன். மோசமானவன், ஆனாலும் கடவுள்கிட்ட இப்படி போராடி ஜெபித்து அவனை கடவுள் வந்து அவன் பேரை கேட்கிறாரு. அவன் உன் பேர் என்னன்னு கேட்கிறான். இந்தா நம்ம உன் பேரை கேட்டா நீ ஏன் பேரை வேறையா நீ கேட்குற மவனே. ஆனால் ஆசை வச்சுட்டு போயிட்டார். இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்துல போராடி வாங்கியிருக்காங்களே. இது இந்த ஆதியாமத்திலிருந்து எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. நம்ம வாங்காம இப்படி விடுறது, வாங்காம விட்டுட்டு போறது. நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள், இயேசுவின் உள்ளத்தில் வசிக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, பயமே இல்லை என்று சொல்லுகிற நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாங்காம எப்படி இந்த உலகத்துல நம்ம பாட்டுல போயிட்டு இருக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு பேர் வச்சாங்க யாப்பேஸ். யாப்பேஸ்னா துக்கம் என்று பேர். அந்த பேரை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனா அவ்வளோ பேரும் சேர்ந்து வாடா துக்கம், மச்சான் துக்கம் வாடா, ப்ரோ துக்கம் வா, இப்போ ப்ரோன்னு சொல்கிறாங்களோ அதான், வா மச்சான் வா, மச்சி வா, நீ வா துக்கம்னு. அவன் எப்படி போய் அழுதுருப்பான். இப்படி எங்கள் தாயின் தாப்புன்னு பேர் வச்சு தொலைஞ்சாங்கடா. அவன் ஜெபம் பண்ணுறான், தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாகும். நம்மளை சுருக்குன்னு முள்ளு மாதிரி ஒன்று குத்தும் போது தான் நமக்கு குத்துது குடையுதுன்றது போல நம்மளை ஆண்டவர் எத்தனை முறை வசனத்தினால் நம்மை ஸ்குரு பண்ணும்போது, கண்டித்து உணர்த்தும் போது, இல்லை ஆண்டவரே நான் திருந்த வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது, நான் மாறணும், மாறி தான் ஆகணும், வெறும் மாறவே ஆசைப்படுகிறேன் என்று கடைசி வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்க முடியாது. என்னை மாற்றிவிடும் கிருபை, என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. இந்த 2025 முடிகிறதுக்கு முன்னால் என்ன மாற்றிருங்க ஆண்டவரே. அதுதானே என்ன, எலெக்ஷனுக்கே 8 மாதம் இருக்குது சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது அப்படிலாம் இல்லை, எனக்கு என்னைக்கு மாற்றும், மாற்றாம நான் போக மாட்டேன். யாப்போக்கு நதியில் அதெல்லாம் உண்மையாக அந்த இடத்துல இருந்து அவன் கடவுள்கிட்ட போராடினானே, ராத்திரியிலேருந்து காலையில் வரைக்கும். எங்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் ப்ரேயர் நடத்தினாங்க. அங்கே ஆன்லைன் ப்ரேயர் முழுவதும் பூரா பிரசங்கமும் பாட்டும் இருக்கும், ஜெபம் துணோண்டு தான் இருக்கும். உக்காந்து மணிக்கணக்கா என்னை ஆசீர்வதி நான் விட மாட்டேன், அவன் ஆசீர்வதி என்னை விட மாட்டேன். ஆபிரகாம் மாதிரி தான். ஆபிரகாமுக்கு பேரன் இல்லை, மகபிள்ளை தானே. ஆமாம் ஆமாம். நம்மனா அடிச்சு கன்னத்தில் செவிலில் 2 போட்டு ஓடுற அப்படின்னு இருப்போம். இல்லையே, ஆபிரகாம் போல அவன் தாத்தாட்ட பார்த்துருக்கிறான், கையில் வந்து கத்திர மகிமைப்படுவோம். தன் சகோதரன் மகனுக்காக இவ்வளவு தூரம் தேவனிடத்தில் துணிச்சலா நின்ன ஒரு ஆளு இன்னும் பாதி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கானே, உயிர் தப்பியிருக்கானே ஆபிரகாம். குன்று பாரு கர்த்தர், இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு விரட்டி இருக்கணுமே, ஆனா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீரே சுவாமி. அப்படின்னா யாக்கோபு ராத்திரி முழுவதும் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், நான் விட மாட்டேன்னு சொல்லி நமக்கு ஒரு வார்த்தையை திரும்ப சொன்னாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்க. அப்படிதானே, ஒரு வார்த்தையை திரும்ப சொன்னா பிடிக்க மாட்டேங்க. என்ன திரும்ப திரும்ப கீஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு கோபம் வருது. அவன் ராத்திரி முழுவதும் ஒரே பாயிண்ட், தேவா என்னை ஆசீர்வதியும், எவனும் அடிச்சு கொடுக்கல. இதெல்லாம் பிரேயர் பாயிண்ட்ஸ்ல இருந்து வரல சாமி, இதெல்லாம் உள்ளத்துல என்ன ஆசீர்வதியும். எங்க அண்ணன் கொல்ல வரான், 400 பேரோட வர்றான், என்னை தொலைச்சிருவான், நான் அவனை ஏமாத்தி விட்டேன், என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அப்போ எப்படி என் உயிருக்கு பயந்தா நான் எப்படி கத்துவேனோ கதறுவேனோ. ராத்திரியில அந்த காலையில் வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார், ஓட எழுந்திரிச்சு அப்படின்னு சொன்னாரா, அவனை ஆசீர்வதிச்சுட்டு தான் போனார், கைகளை வச்சு கத்துற மாதிரி. இதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சிருக்கு சார், சும்மா அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. இது எனக்குன்னு எழுதி வைத்திருக்கிறது, நான் அதை எடுக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், தேவா என்னை ஆசீர்வதியும், தேவா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். சில சொல்லுவாங்க இல்லை சில கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் இருக்குதுன்னு பைபிளில் இருக்குன்னு.
இவ்வளவு பெரிய பைபிள்ல கஷ்டமும் பாடுகள் இருக்கிறது எவ்வளவு வசனம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது எவ்வளவு வசனம், கணக்கு பண்ணி பாருங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து உடனே அந்த 2 வசனத்தை காட்டி இப்படி பைபிள்ல இருக்கு, அதை எடுத்து மட்டும் கொண்டு சிலர் காட்டிக்கிட்டு வேற இருப்பாங்க தெரிவாங்க. 998 வசனம் கடவுளை உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கும்போது உனக்கு பாடும் கஷ்டம் வரணுன்ற நெகட்டிவை ஏன் நீ காட்டுறன்னு நாங்க புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இந்த வெயிலில் இவ்வளோ தூரம் நீங்கள் சவுண்டை கொடுக்குறீங்களா ஃபஸ்ட்டுன்றீங்களா? கம்யூனியன் போகிறதுக்கு முன்னால் முடிச்சிருவோம். ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் கொண்டு வரும்போது அதை திசை திருப்ப சத்துரு பல வழிகளில் முயற்சி பண்ணுவான். அப்படிலாம் இல்லை, அதில் அப்படியெல்லாம் இருக்குது கஷ்டங்கள், இதெல்லாம் இல்லை, ஆசீர்வாதம் தான் கேட்டுப்போம். நான் அங்கே சொல்லுவேன், சர்ச்சில் காசு பணத்துக்காக ஆசீர்வாதம்னே பிரசங்கம் பண்ணல. நான் சொல்லிட்டேன், முதல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு, நல்ல சுகம், நல்ல பலன், நித்திய ஜீவன், விசுவாசம், எத்தனை காரியம் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்ற ஆக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து கடவுள்கிட்ட போராடி நான் ஜெபிப்பேனா, ஆண்டவரே இல்லைப்பா, நான் எனக்கு பரலோகத்துக்கு வரும்போது ஏதாயிலும் ஒரு மூலையில் எனக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் தந்தால் போதும் ஆண்டவரே. இல்லை பரலோகத்தில் ஒரு வேலை நீ தரட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெருக்கிற வேலை எனக்கு தர மாட்டீரா, கூட்டுற வேலை. சுத்தமாக இருக்கிற பரலோகத்தில் நீ விளக்குமாற கொண்டு வந்துட்டு இடைஞ்சலாக பண்ண போற, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் வேற ஆண்டவர். பரலோகம் சுத்தமாக இருக்கு, தங்கமயமாக இருக்கு, இதில் வந்து விளக்குமாறு வச்சு நான் பெருக்கிற ஒரு வேலை தாங்கணும் ஆண்டவர்கிட்ட. எப்படி ஒரு டைலாக்காக விடுகிற, வேலையை விட்டு தூக்கி விடுவேன் ஆண்டவர்வார். உன்னை விட்டதே தப்பு உள்ள அப்படின்வார். வச்சிருக்கீங்க கரெக்டு. இப்போ நமக்கு இப்படி சொன்னால், இப்போ எங்கள் வீடெல்லாம் சுத்தமாக இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நாங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட்டுறோம் அப்படின்னா ரூவிக்கு விட்டுருவானுங்க. ரோட்டையே கூட்டுறா, ஒரு குப்பை இருக்கக்கூடாது. இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. வீடை குப்பையாக வச்சுருக்கவங்களுக்கு எத்தனை பேர் வேலைக்கு வந்தாலும் வாங்கோ வாங்கோ எங்கள் வீட்டை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவோம். பரலோகம் சுத்தமாக இருக்கிறது, கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். தேவா என்னை ஆசீர்வாதி எல்லை பெரிதாகும். போட்டு காட்டுங்க, மற்றவங்களுக்கு காட்டுங்க. என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா? யோசித்து பாருங்க. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, என்ன தலைப்பு? நான் யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய ஆங்கில அறிவு ரொம்ப குறைவு. ஸோ இன்னொரு கேட்டேன், பிளஸ்ஸிங் ஃப்ரம், பிளஸ்ஸிங் டாட் போட்டு ஃப்ரம் டு, பிளஸ்ஸிங் ஃப்ரம். ஆச்சனே அது ஹூஸ் பிளஸ்ஸிங் போடலாமா? அதான் ஃப்ரம்னு தான் போடுறீங்கல்ல, அப்புறம் என்ன ஃப்ரம்னா யார்? ஆசீர்வாதம் தேவன்கிட்ட இருந்து வருது, யாருக்கு போகுது? அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் தம்முடைய ஜனத்துக்கு போகிறது. கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். எனக்கு பொறுத்தவரையில் சந்தோஷமாக ஒருத்தர் ஒரு செய்தியை கேட்குறாங்கன்னா ஆசீர்வாதத்தை பேசுகிறவங்க இடத்துல தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வெறும் காசு பணம் துட்டு அப்படி கேட்கறதுக்காக பேசலை. எங்களை கண்டு எங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக அந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிறோம். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோமாக. இந்த சங்கீதத்தை இங்கே படித்து பாருங்க, வேகமாக செல்கிறேன். இந்த சங்கீதம் வந்து ஒரு சிச்சுவேஷனல் சாங். திரைப்படத்துக்கு பாடல் எழுதுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் சொல்லணும், அதுக்கேற்ற ஒரு பாட்டே அவங்க எழுதுவாங்க. இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த வசனம் எங்கே வந்திருக்கு? ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா. இது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன், சரியா? ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இது ஒரு பாட்டு, இது ஒரு சங்கீதம், இது ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் தான் தேவன் நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தருகிறார். சிச்சுவேஷன் என்ன? பிராக்கெட்டில் போட்டிருக்கு பாருங்க. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாடின பாட்டு. வேத்துல வசனம் உண்டு யாக்கோபு நிருபத்தில், ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். பாட்டை ஜெபம் பண்ணிட்டார், ரெண்டையும் சேர்த்தே கப்பிள்ட அடிச்சிட்டார். தாம் பிள்ளையே தன்னை காலி பண்றதுக்கு வரும்போது
உயிருக்கு பயந்து. அந்த சிச்சுவேஷனில் இப்போ நான் சொல்லலை, நீங்கள் போய் படிச்சுக்கிடுங்க. அந்த சங்கீதத்தை குறித்து நான் ஜெபத்துக்கு அடிப்படையான செய்தியாய் கொண்டு வரும்போது அதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வசனத்தை இங்கேருந்து எடுக்கிறோம். ஆனால் சங்கீதத்தினுடைய முடிவில் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்ட்டான். என்னுடைய விடுதலை, என் பாதுகாப்பு எல்லாம் கர்த்தர். அப்சலோம் கையில் தாவீதை கர்த்தர் மடிய வச்சாரா? இல்லை. இருங்க, தேவ மனுஷனுக்கு விரோதமாக எத்தனை திட்டம், 1000 பிளானிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ராத்திரியும் பகல் உட்காந்து எங்கெங்க திட்டங்கள் திட்டலாம். ஆனால் ஒரு திட்டமும் வாய்க்காது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்தில் வரையப்பட்ட செதுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் தேவ ஜனமாய் இருப்போமானால் நமக்கு விரோதமாய் 1000 பேர் 1000 திட்டங்கள் தீட்டினாலும் கூட ஒன்றும் நம்மை தொட முடியாது. மாறி அதை அவங்களை அடிச்சு காலி பண்ணிடும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அந்த சங்கீத வசனத்தை நான் யோசித்து பார்த்த பொழுது என் உள்ளத்தின் ஆழத்தில், தன்னுடைய வாழ்க்கைக்கு உயிருக்கு பயந்து ஓடுகிற நேரத்தில் கூட அவனுடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது என்றால், கடவுளே உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஏனென்றால் தாவீது தான் ராஜா. அவனுடைய த்ரோனை உசர் பண்ணும்படி, அவனை சிங்காசனத்திலிருந்து தள்ளும்படியாக மக்களிடம் போய் பேசி, வருகிறவர்கள் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களோட போய் உரசி உனக்கு நான் என்ன செய்யணும், இதெல்லாம் ராஜா கேட்க மாட்டார். எதுவும் சொல்லணுமா, அதுக்கு அதெல்லாம் காது கேட்காது. ஏன்ட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தன் தகப்பனையே காலி பண்ணிட்டு தன் பிள்ளை சிங்காசனத்தில் ஏறுறதுக்கு துரோகம் பண்றான். துரோகம். பைபிளில் துரோகம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் பைபிளில் இல்லை. உலகத்தை சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது. சில வீடுகளில் சிலர் வருவாங்களாம், நான் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வீட்டில் உட்காந்து மச்சையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். மச்சினா சீலிங், எதுக்குன்னா ஓட்டை போடுறதுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இதை எப்படி தொலைச்சி உள்ளே இறங்கலாம். இந்த உலகம் துரோகமத்தில் உலகம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கர்த்தருடைய அனுக்கிரகமும் கிருபையும் இரக்கம் இல்லாவிட்டால் நம்மை உயிரோடு உலகத்தில் விழுங்கி இருப்பார்கள். வேதத்தில் வசனம் உண்டு, வெள்ளங்களும் ஜலங்களும் புரண்டு வரும்போது தெய்வமே, சங்கீதம் 124 தாவீது சொல்லுகிறான், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். 2ஆம் வசனம், கர்த்தர் தாமே தமது பக்கத்தில் இராவிட்டால். 3ஆம், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் வயிறு புசு புசுன்னு எரியும் போது பொத்துக்கிட்டு நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கொந்தளிக்கும் ஜலங்கள் தமது ஆத்துமாவின் மேல், நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்வதாக. தேவ ஜனங்கள் என்ன சொல்லணும்? ஐயோ, இந்த உலகத்தினுடைய மக்களுடைய எரிச்சல், அவங்களுடைய பொறாமை, அவங்களுடைய வன்கண் எங்களை அழிக்கும் என்று திட்டமிடுகிற அந்த திட்டமிடுதெல்லாம் எங்களை ஆண்டவரே, கொந்தளிக்கும் ஜலங்கள் தமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் கர்த்தாவே நீர் எங்களை காப்பாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். நீ நினைக்கிறீங்களா தாவீது என்ன மாதிரி ஒரு ஜெபம் பண்றான்? நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சீங்களா? பற்களுக்கு இரையாகனா என்ன அர்த்தம்? நம்ம எலும்பை கொட்டிச்சு தின்ற மாதிரி, வேகாத சிக்கனை கடிக்கிற மாதிரி பற்கள் கடிச்சு கோதருவோம்ல, நம்ம பல்லுக்கு இறை. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கடிச்சு கோதறி சாப்பிட்டுருவாங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு. அப்போ இந்த உலகத்துல அவங்க நம்மளை என்ன பாஸ்டர் கடிக்கிறாங்க? வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கடிக்கிறாங்கன்னா நம்மளை பத்தி வாயில அவல் போட்டு தீமையா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம அவங்க கவலைப்பட மிச்சம், அவங்க தீமை அவங்க மேல இறங்குவதாக போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான்.
எனக்கு விரோதமாக அந்த தீமை நீர் பார்த்துக்கொள்ளும். நம்ம இறங்கட்டும் கூட சொல்ல வேணாம். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டோம். அது ஆண்டவர் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு? இறையா. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம தான் அவங்களுக்கு சிக்கன், நம்ம தான் அவங்களுக்கு மட்டன், நம்ம தான் நமக்கு சிலேபி, கண்ட மீன், விலாங்கு மீன், விரால் மீன், நமக்கு அவங்களுக்கு ஐர மீன் முழுங்குற மாதிரி. என்ன மாதிரி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி எப்படி இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. யார பறவைகள் பிடிச்சிருக்கீங்களா? தூண்டி போட்டு பிடிச்சிருக்கீங்களா? தூண்டி போட்டு மீன் பிடிச்சவங்க கை வைத்துங்க பார்ப்போம். தூண்டி போட்டு கை சும்மா வைத்துங்க, பயப்படாதீங்க. அதான் நான் பிடிச்சிருக்கேன் சார், நானும் எங்கள் அண்ணனும் கம்மாயில் போய் மீன் பிடிப்போம். எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லைன்றதுக்காக இல்லை, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த மிதப்பு கட்டையை வச்சு தூண்டி முள் அந்த காலத்தில் விற்கும், அதை வாங்கிட்டு வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்க மசியை வச்சு மஞ்சள் போட்டு இவ்வளவு அதை அப்படி உருட்டி கொடுத்து, இல்லைன்னா மம்பட்டி எடுத்து தோட்டத்து பக்கத்தில் தண்ணி எங்கே இருக்குமோ அந்த இடத்துல வெட்டி என்ன இருக்கும், மண்புழு இருக்கும், அந்த மண்புழுவை எடுத்து இப்படி கோக்கணும். கையிலெல்லாம் குத்தும். நான் கோத்துருக்கேன். எங்கள் அண்ணன் அறிவிக்கிட்ட கண்ணு பெருசாக வச்சுருக்கேன். கண்ணு மாத்திரம் பெருசார், சின்னதாக கரெக்டாக கோத்து கொண்டு போய் நாங்கள் புழுவெல்லாம் வச்சுட்டு இப்படி போட்டுட்டு கரையில் உட்காந்துருப்போம். அதுக்கு தெரியாது நம்ம இருக்கிறோன்னு, அதுக்கு தெரியாது. ஆனால் அது இருக்குன்னு நமக்கு தெரியும்னா மிதப்பு கட்டை மேலே இருக்கும். எப்போ பிடிச்சி அந்த மிதப்பு கட்டை ஆடுதோ எல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. என்ன போங்க, சர்ச்சு முடிஞ்சோடனே இந்த மாதிரி கம்மாயில் போய் போட்டு இங்கே தண்ணி இருக்குது பாஸ்டர். அது இப்படி மிதக்கும், இப்படி லேஸாக சுண்டும் போது நமக்கு தெரியும் கடிக்குதுன்னு தெரியும். அப்போ நம்ம சுண்டுற அந்த நேக்கில் மீன் மேலே வந்துடும். நிறைய நேரம் மிதக்கட்டையே உள்ளே போயிடும். கடைசியில் போய் பார்த்தா அது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போயிடும். மீன் பிடிச்சிருக்கோம், சூட்டாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நெருப்பில் வச்சு. வீட்டில் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லக்கூடாது, டோன்ட் சே சூட்டாம் போகிறது. என்ன சூட்டாம் போகிறது? சுட்டு சாப்பிட்றது. என்ன ராஜா அப்படிதான். அதுபோல் பறவைகளை பிடிக்கிறதுனா புறா வளர்த்துருக்கோம். புறாவை பிடிக்கணும். வெளியூர்லேருந்து புறாவை எங்கள் புறாவை கூட்டிகிட்டு வரும், அழகாக கூட்டிகிட்டு வரும். எங்கள் புறாவை கொண்டு போய் தூத்துக்குடியில் ஒரு திட்டம் கொடுத்து தூத்துக்குடியில் விற்க சொல்லுவோம், ராமேஸ்வரத்தில் விற்க சொல்லுவோம். ஆனால் கரெக்டாக 4வது நாள் 5 நாள் எங்கள் வீட்டில் வந்துடும். ஒரு வட்டம் அடித்து கிளியராக இறங்கும். அதுக்கேற்ற விசேஷித்த புறாக்களை போய் நாங்கள் வாங்குவோம். சந்தையில் அதுக்குன்னு ஒரு பாய் உண்டு, அதுக்குன்னு காசு கொடுத்து வாங்குவோம். அதெல்லாம் வச்சு புறாக்களை பிடிப்போம். அந்த புறாலாம் மேயும் போது ஒரு கூடையை வச்சு ஒரு கம்பை இப்படி வச்சு அதில் ஒரு கயிறை கட்டி நான் எங்கள் ரூமுக்குள்ளே கரெக்டாக படுத்துருப்போம். இப்படி இறைய கரெக்டாக வரிசையாக போடுவேன். உள்ளே போய் உள்ள அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிடுறோம். அணில் பிடிச்சிருக்கோம். அணில் முடி மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். மல்லன்னா நரிமேட்டில் ஆரம்பத்தில் வேப்ப மரம் ஒன்று இருக்கும், அதுக்கெல்லாம் இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு வேகமாக இறங்கி வரும்போது மாட்டிக்கிடும். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களை ஆத்மா தப்பிச்சு. இது என்ன அர்த்தம்னா, நாங்கள் எத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்ல, இந்த மாதிரி நமக்கு வச்சவங்க எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். கைகளுவத்துக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார். இப்போ ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு அவன் சொல்லும்போது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவனை கடவுள் கடைசி வரைக்கும் காப்பாற்றினாரு. அல்லேலூயா. கடைசி காலம் வரைக்கும் இருந்து அழகா பாட்டு பாடிட்டு போய் சேர்ந்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றும் மேற்கொள்ள முடியலையே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வளரும் பலனை காண்பாய். காரணம் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாத. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தேங்க்யூ லார்ட். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசெருப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஏன்?
உனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு பாதுகாப்பாக நீ வைத்திருக்கிறாய், பொல்லாப்பு நேரிடார். ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நம்பினாங்க அவங்களுக்கு நடந்துச்சேன்னு. இந்த பிசாசு எப்பவுமே 1000ல் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, வசனத்தை சொன்னேன், அதை கொண்டு வந்து அவங்க சொன்னாங்கல்ல அவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னு. நீங்க ஏதை பார்க்குறீங்க? 999 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். 1000 பேரை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அதை பாரு. அப்படி மற்றவங்க எல்லாம் இவனுக்கு நல்லா சொன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைன்னு நீங்க ஏன் கேட்குறீங்க? அவங்க ஏன் உங்கள்கிட்ட சொல்ல விட்டீங்க? விடக்கூடாதே. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் யாருடைய ஜனத்தின் மேல்? நம்முடைய ஜனத்தின் மேல். என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் நம்ம கடவுளுடைய ஜனத்தின் மேல நமக்கு ஒரு அக்கறையும் ஒரு கரிசனை இருக்குமானால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மற்றவருடைய கையில விட மாட்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை நேசிங்க, இந்த வசனத்தை யோசிங்க. யாருடைய ஆசீர்வாதம்? யாருக்கு? தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு. சொல்றேன் பாஸ்டர், ஆசீர்வாதம் கிடைக்குமா பாஸ்டர்? ஆசீர்வாதம் உண்டா? நான் 3 குறிப்பு சொல்றேன். முதலாவது, தேவன் நம்முடைய முற்பிதாக்களோடு கூட, நம்ம சொல்லுவோம்ல, முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தமிழகத்தில் தெற்பகுதியில் ஜோமன் சொல்லுவாங்க, தெய்வமே ஆபிரகாமிட தெய்வமே ஸ்தோத்திரம், ஈசாக்கிட தெய்வமே ஸ்தோத்திரம், யாக்கோபிட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம் சொல்லல, ரைட். அவங்களோட ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒன்று உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு பண்ணினார், யாக்கோவோடு கூட பண்ணினார். உடன்படிக்கை மாத்திரமில்லை, அந்த கவர்மெண்ட்டை உடைக்க முடியாது. வாக்கு தத்தங்களை கொடுத்தார். He gave them promises. Not only he made covenant with them, he gave promises. வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டு மூன்றாவது he made a oath, ஒரு சத்தியம் பண்ணார், ஆணை. இந்த மூன்றையும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இதை எடுத்து படித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இதை திரும்ப சொல்லுகிறேன். நம்முடைய சபைக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வர கர்த்தர் கிருபை அளிக்கிற கை ஸ்தோத்திரம். ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா சத்தியத்தை கேளுங்க, ஒழுங்கா அந்த சத்தியத்தை மற்றவங்களும் நம்ம சொல்லணும். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை கடவுள் உடைக்க முடியாது. இப்போ பண்ணுற கல்யாணம் மாதிரி இல்லை. கர்த்தாவே தெய்வமே, நேற்று ஒரு ஒரு செய்தி கேட்டேன், பயந்தே போயிட்டேன். ஏன்னா நான் அந்த கல்யாணத்தில் இருந்திருக்கேன். ஒருத்தர் சொல்கிறாரா, இந்த மேரேஜ் கவர்னன்ட்டில் இந்த சிஎஸ்எஸ் சபைகளை நம்ம எல்லாம் பின்பற்ற அந்த புக் இருக்குல்ல, அந்த புக்கில் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உயிருள்ள நாள் எல்லாமும் நான் உனக்கு கணவனாக இருக்கிறேன், நான் உனக்கு மனைவியாக இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும். சரி, நேரம் நம்ம நல்ல மனநிலைமையில் இருந்திருந்தோம்னா நமக்கு தெரியும். சரியா? அப்போ நமக்கு அப்படி சொல்லும்போது இப்படியெல்லாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, பேரெல்லாம் சொல்லலை, சொல்றாரு, இந்த உடன்படிக்கை இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதான், வெஸ்டர்ன் கண்ட்ரியிலேருந்து கொண்டு வந்ததை. எங்கள் சிஎஸ்ஐ சபை எவ்வளோ லேஸ் சபையா? எஸ்பிஜி சபை ஒன்றும் சாதாரணமான சட்டத்திட்டங்களை உட்காந்து மண்டே பிச்சுட்டு பிளான் பண்ணி அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கேட்க முடியாது உடன்படிக்கை. ஆனாலும் ஒரு கணவனும் மனைவியும் உடன்படிக்கும் போது என்ன போடணுமா ஒருத்தர் சொல்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடன்னு நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஞாபகத்தில் வருது. நான் உன் கையை பிடிச்சி பிடிச்சி விடுவேன், உன் காலை பிடிச்சி விடுவேன், உன் தலையை பிடிச்சி விடுவேன். இந்த வார்த்தைகள் தப்பாக நினைக்காதீங்க. புருஷனுக்கு மனைவி நான் கை பிடிச்சி விடுவேன், காலை பிடிச்சி விடுவேன், உன் தலையை பிடிச்சி விடுவேன், நான் உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணணுமா? இது சொல்றது ஒரு ஊழியரா? இவங்களுக்கு ஒரு பேர் ஊழியக்காரங்க, இவங்க கையில் ஒரு பைபிள், இயேசு ரத்த ஜெயம், அவங்க கஷ்டப்பட்டு அழகான உடன்படிக்கை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப உடப்ப நம்ம கேட்கறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா?
நீங்கள் உங்களோட போக ரெடியா? நீங்கள் உங்களோட கூட போக ரெடியா? யார் அந்த மகளை இந்த மாப்பிள்ளை கொடுப்பது? கூப்பிட்டு கையை பிடிச்சி கொடுக்க சொல்லி கையை பிடிச்சிட்டு முடிஞ்சா மோதிரம் இல்லைன்னா ஒரு வெட்டிங் அடையாளமாக இதை போட்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா கைப்பிடிச்சு கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து ஒருவருக்கொருவர் நீங்கள் கனம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்கிறோம். இதை வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருக்கான்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு அன்பான தேவனே, உலகம் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நேற்று எனக்கு கேட்ட பிறகு ஆனால் நல்லா தூங்கினேன். கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. இதெல்லாம் ஆபத்தான காரியங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் உலாவி வருகிறது. கவனமாக இருக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கடவுளுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தின் மேலே வரணும். பாஸ்டர், கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்படி உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை உடைக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். கணவன் மனைவியும் பண்ணுகிறது உடன்படிக்கை. அதுபோல் ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க? என் ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு நான் தர்றேன் அப்படின்வாங்க. இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். அது சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்கிறேன், என் லோக ஆஸ்திகளை எல்லாம் உன்னோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஷேர் பண்ணுறேன். எங்கே ஷேர்? கொடுக்கவே இல்லை, அப்புறம் ஷேர் பண்ணேன். இவங்க இடுப்பில் இதை வச்சுருக்காங்க, இதை பீரோ சாவியை வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் தாம்பேரில் எழுதி வச்சுக்கிட்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். யார்கிட்ட டூப்பு? இந்த வாக்குத்தத்தையும் உலகம் உடைச்சிருது, உடன்படிக்கையும் உடைச்சிருது. சத்தியம், சத்தியமாக நான் உனக்கு கட்டுப்படுறேன். 3 முடிச்சு போடும்போது என்ன தெரியுமா சொல்கிறோம்? நம்ம ஆளுகள் அதை வேண்டான்ட்டாங்க. நான் கடவுளுக்கு கட்டுப்படுறேன், சமுதாயத்துக்கு கட்டுப்படுறேன், உனக்கு கட்டுப்படுறேன். நாங்கள் படிச்சிருக்கோம். திருமணத்தை எப்படி நடத்துவது, திருமணத்தை குறித்த காரியங்களை எப்படி ஆலயங்களில் நம்ம சொல்கிறது, இது எங்கேருந்தெல்லாம் இது வந்திருக்குன்னு சொல்லும்போது நான் உனக்கு கட்டுப்படுறேன், முதல்ல ஆண்டவனுக்கு கட்டுப்படுறேன், சமுதாயத்துக்கு கட்டுப்படுறேன், அடுத்து உனக்கு கட்டுப்படுறேன். யாருக்குமே அவன் கட்டுப்பட மாட்டான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, எந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. கேட்டாங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் எங்கிருந்து வர்றாருன்னு தெரியாது, ஆவியானவர் எங்கே போவார்னு தெரியாது. காட்டானது தனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல என்ன செய்கிறது? வீசுகிறது. எங்கே இருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது, எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியாது. வாட் இஸ் ஜோக் தட் மேட் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள? அதெல்லாம் கிடையாது. சத்தியம், சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த 3ஐயும் செஞ்சவர் மனுஷன் அல்ல, நம்முடைய ஆண்டவர். உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன்றாரு, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்றாரு. 3வது சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் யாரை எடுத்துக்கிடணும்? ஆண்டவரை எடுத்துக்கிடணும். திரும்ப வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எப்போ பாஸ்டர் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் இப்போ அது வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி ஜெபத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். சரியா? பாஸ்டர் அப்போ ரொம்ப வாரம் கொண்டு போவீங்களா? அதெல்லாம் வேணாம். கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி இருக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எதுவும் குறவு இருக்கா? இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய சந்தேகம், கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? பார்த்து கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க, 22ஆம் வசனம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். கடவுள் மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக யார் ஆசீர்வதித்தார்? எவைகளை? அவைகளை என்றால் படுங்க பாருங்க, பூமியின் மேல் இல்லை, தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவில் பறக்கும், இதெல்லாம் திரளா வரட்டும்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தேவன் மகா மச்சங்களையும், இது பேரு கிரேட் சி கிரியேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். திமிங்கிலம் போல் பயங்கர பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கு. மகா மச்சங்கள் என்றால் கிரேட் சி கிரியேஷன்ஸ். ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே
ஜனிப்பிக்கப்பட்ட நீர் வாழும் ஜந்துக்களையும், வேல்ஸ், டால்பின்ஸ், சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பறவைகளையும். அண்டார்டிகா இந்த சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அப்படி பேர்லாம் பெங்குயின் நிறையா இருக்கிற மாதிரி. இது எல்லாமே ரெக்க இருக்கும், தண்ணிக்குள்ளே நீந்தும் வெளியே வரும். இதெல்லாம் கடவுள் உண்டாக்கி அதை ஆசீர்வதித்தார். ஆத்மா இருக்கா? அதுக்கு ஆத்மா இருக்கா சார்? இல்லை, அதையே ஆசீர்வதித்தார். ஆத்மா இல்லாத ஒன்றையே தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின் படைத்த மனிதனையும் மனுஷியும் எப்படி ஆசீர்வதிக்காம இருக்க முடியும்? யாராவது ஒருத்தங்க நம்மகிட்ட இப்படி பேசும்போது கேள்வியே கேட்காம ஏன் போறோம்? நம்மளை இன்டராகேட் பண்றாங்கல்ல, நம்ம அவங்களை இன்டராகேட் பண்ணணும்ல, குறுக்கு விசாரணை நம்ம பண்ணணும்ல. கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். ஆனால் 1ஆம் அதிகாரத்திலேயே அவனை தேவன் 26ஆம் வசனத்திலிருந்து சொல்லி இருக்கிறது. நான் நல்லா படிச்சு பார்த்தேன் பைபிளில். 6ஆவது நாள் தான் மிருகங்கள் பறவைகளை படைச்சு ஆசீர்வதிச்ச அதே ஆண்டவர் மனுஷனை 6ஆவது நாளில் தான் படைத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். கைகளை ஒத்துக்கிறது நம்ம ஏற்படுத்த நல்லா ஆராய்ச்சி செய்து பார்ப்பாங்க. நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர் ஏதாவது ஒரு இடத்துல is he showing disparity, any differentiate? பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொன்ன தெய்வம் தன்னை போல உங்களையும் என்னையும் படைத்தார். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். அவருக்கு இருக்கிற ஞானம், அவருக்கு இருக்கிற அறிவு, அவருக்கு இருக்கிற புத்தி, அவருக்கு இருக்கிற கிருபை, அவருக்கு இருக்கிற இரக்கம், அவருக்கு இருக்கிற அன்பு, அவரை போல படைத்தார். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அவரை போல மனிதர்களை படைத்தார். உங்களை என்னை ஆண்டவர் இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்ததினால் தேவ சாயலையும் ரூபத்தையும் இழந்தான். அதை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அந்த இயேசுவை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேவ நீதியினால் போர்த்தப்படுகிறார்களோ, நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கும்போது தேவன் இயேசு கொடுத்த நீதியை அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது யார் ஒருவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை ஏற்றுக்கொள்ள அவங்க மேல அதை உடுத்து வித்து நம்மை ரட்சிக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கடவுள் ரட்சிக்கிறது அவருடைய கிருபை. ரட்சிக்கிறதுக்கு நம்முடைய கிரியைகள் நம்மை ரட்சிக்காது, கிருபை நம்மை ரட்சிக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுறோம், கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் கிரியை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கைகளை ஒத்துக்கிற மயப்படுற 2 பேர் இது புரியல. ரட்சிப்புக்கு கிருபை தேவை, அதை விசுவாசத்தின் மூலமாய் சுதந்திரிக்கிறோம். ஆனால் என்று இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் உலகத்துக்கும் யாவருக்கும் காண்பிக்கணும். இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வாரம் உங்களுக்கு சொல்வேன். சரிங்க, பார்ப்போம். ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதிக்கல. பாருங்க என்ன சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி. ஆசீர்வாதத்தில் பழுகிறது இருக்கு, பெருகிறது இருக்கு. இப்போ நம்ம பிஸ்னஸ் டல் அடிச்சதுன்னா என்ன சொல்கிறோம்? ஆசீர்வாதமே இல்லையே, டல் ஆயிடுச்சு. பழுகி பெருகணும். 100 ரூபா முதல் போட்டால் 120 ரூபாயால் சம்பாதிக்கணும். 110 ரூபா 130 ரூபாய் சம்பாதிக்கணும். 100 ரூபா போட்டுட்டு எனக்கு 10 ரூபா கூட எனக்கு கையில் நிற்கலைன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். Fill the earth. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கிய இயக்கத்தினுடைய தலைவர் இந்தியாவில் ஒவ்வொருவரும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எதுக்காக? செய்தித்தாளை படிக்கிறேன், டிவி பார்க்குறேன், அவங்க ஜனத்தொகை குறையுதான், 3 பிள்ளையை பெற்றுக்கொள்றான். ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் படைக்கும் போது
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லுகிறார். பக்தி உள்ள ஜனங்கள் சிறுமைப்பட்டு போவார்களா? எங்க சார் நியாயம் இருக்கு? ஏசாயாவை தலையில தூக்கி வச்சு ஆடுகிறவர் சொல்றாரு, சின்னவன் 1000 வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான்னு செயல்ல காட்டுங்க சார். சின்னவன் 1000 ஒரு சின்னோண்டு ஒருத்தர் இருந்தா 1000 பெருகணும். 2 3 இல்ல. தேவனுடைய திட்டமே சின்னவன் 1000. ஒருவேளை நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் ஒரு சின்ன பென்யமீன் கோத்திரத்தில் வந்தது போல நான் வந்திருக்கிறேன் சுவாமி, ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆனா என்ன 1000 பெருக சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. 5 பேர் 10 பேர் இல்ல, 1000 பெருக சொல்லி இருக்கிறார். கரங்களை கத்திர மகிமைப்படுத்துவான். இது அங்க பைபிள் போதிக்கிற போதனை. இந்த சபையில் பைபிள் போதிக்கிற போதனை சொல்லிக்கிட்டே நாங்க இருப்போம். கர்த்தர் ஜனங்களை மாற்றுவார். ஜனங்களை கர்த்தர் திரள் திரளாய் சீயோனை நோக்கி கர்த்தர் கொண்டு வருவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது நடக்கும். ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் சொல்றேன். நான் சத்தியத்தை விதைப்போம், தேவனுடைய வசனத்தை விதைப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் இப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று சொல்லி இருக்கிறது. ஒடுங்கி போக சொன்னாரா? குறுகி போக சொன்னாரா? இல்லை. இனி நீங்கள் குறுகி போவது இல்லை. ஆடல் பாடல் சத்தம் உங்களுடைய இல்லங்களிலே தொனிக்கும் என்று சொன்னாரு. நமக்கு எவரோ ஒருவர் தவறாய் சொல்லிக் கொடுத்ததை நாம் தவறாய் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறாய் போதிக்கிறதுக்கு முற்படும் பொழுது கர்த்தர் எங்களை ஊழியத்தில் அழைத்து இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறவருடைய நோக்கம் திருவசனத்தை சரியாய் பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவன் அவர்களை, ரொம்ப முக்கியமான காரியம், தேவனுடைய ஆசீர்வாதம்ல தேவ ஜனத்தின் மேல வரணும். இப்ப யார் ஆசீர்வதிக்கிறா? தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு அப்புறம் பார்ப்போம். ஆனா தேவன் அவளை ஆசீர்வதிச்சார். நல்ல மனசுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகளும் சரி. நம்ம ஜெபத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய படைப்பின் மகிமைகளை சொல்லி ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே இதெல்லாம் நீ செய்கிற தேவன் எனக்கு செய்யும்னு கேட்கணுமே ஒழிய நம்ம பாட்டில் யாரோ எழுதி கொடுத்த 10 குறிப்புகளை வச்சுட்டு பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி தேவனுடைய மகிமை மகத்துவங்களை சொல்லி நம்மை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். கைகளை ஒத்து கர்த்தர மாதிரி. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18 படிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, இந்த பாருங்க, இப்போ அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, என்ன கொண்டு வந்து? அப்பமும். இந்த மெல்கிசேதேக்கு யார் என்றால் அவனுக்கு வம்ச வரலாறே கிடையாது. யார் அப்பா யார் அம்மானே கிடையாது. யாரா இருக்குன்னு நீங்க யோசித்துக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றும் எப்பொழுதும் இருக்கிற பிரதான ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கு என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டார். திடீர்னு வர்றாரு, சிச்சுவேஷனை விளக்க சொல்லலை. ஆபிரகாமை பார்க்குறாரு. மெல்கிசேதேக்கு அப்பம் திராட்சை ரசம் கொடுத்துன்னு சிலர் வாசிப்பாங்க. மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். யாரு? கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். திருப்பி விலியத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? உன்னத கடவுளின் அர்ச்சகர்னு போட்டிருக்கு. மந்திரபதிராகல்ல, உன்னத கடவுளின் அர்ச்சகர். அவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆசீர்வதிக்கிறார்? தேவனுடைய ஆசீர்வாதம் தம் ஜனத்தின் மேல் இருக்கணும்னு சொன்னார்ல. அவன் என்ன சொல்றான் பாருங்க?
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவரீருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கையில் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் உண்டாவதாக? திரும்ப வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, ஒரு மொழிபெயர்ப்புல பொசஸர், இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்கிறது என்றால் வானத்தையும் பூமியையும் தோற்றுவித்த தெய்வம். இந்த வானத்தையும் பூமியையும் தோற்றுவித்தவர் யார்? சர்வ வல்லமுடைய ஆண்டவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவருடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக? ஊர் உலகத்துக்கு கிடையாது சார். தேவனுடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். இதுல அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். தொட்டா போகணும் எங்கேயோ. கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபு, அப்படியே தலைமுறையான இஸ்ரவேல் ஜனத்துக்கு. இந்த செய்தி அப்புறப்பட்டா நான் முடிக்கிறது போல நீங்க சொன்னாலும் உள்ள போகல. எவ்வளவு பெரிய சத்தியத்தை கர்த்தர் ஒரு சங்கீதத்துல, ஒரு தாவீது தம் பிள்ளை தன்னை விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அடிச்சு முகத்துல துணிய போட்டுக்கிட்டு கால்கள்ல தவண்டு அழுதுகிட்டே போகும்போது கூட இந்த சங்கீதத்தை பாடுறான். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல இருக்கிறார். நமக்கு எவ்வளவு கரிசனை இன்றைக்கு இந்த உலகத்தின் மேல் இருக்க வேண்டும், உலக மக்களின் மேல இருக்கணும், ஆண்டோட ஜனத்தின் மேல இருக்கணும். ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, உன் குடும்பத்தின் மேல உனக்கு இருக்கா? உன் பிள்ளைகள் மேல இருக்குதா? சொல்லு. உன் பேர பிள்ளைகள் மேல இருக்குதா? சொல்லு. அவங்க யாரு, எப்படி போனா எனக்கு என்ன? நான் என்ன அவங்களுக்கு என்ன காவலாளியோ? அவங்க இவன் பேர் பெற்று எக்கட்டு கெட்டு போனா எனக்கு என்ன? கடவுள் ஏன்டா கணக்கு கேட்க மாட்டான்னு சொல்ல போறோமா? இல்லை. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். உனக்கு இவ்வளவு சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்தேனே, இவ்வளவு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு ஊழியரை கொடுத்தேனே, இவ்வளவு சத்தியத்தை உனக்கு கவனமாய் போதிக்கிற ஒரு ஊழியரை உனக்கு கொடுத்தேனே, அவரை வெறும் முகஸ்துதி எங்க பாஸ்டர் போல உண்டான வெளியில பேசிட்டு நீ அதன்படி நடக்கலனா கர்த்தர் நம்ம கணக்கு கேட்க விட மாட்டார். ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்திருக்கார். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி எடுத்து பேசணும்னு சொல்லி யோசித்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை ஆராய்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்க வீட்டுல பின்னி வைப்பாங்கப்பா, நீங்க என்ன பேசுறீங்க நான் பாக்குறேன்மா. இயேசுவே. இந்த பக்கம் ரூபி, நீங்க என்னதான் சொல்றீங்க நானும் பாக்குறேன். சிலுவையில நின்னமா நான் நடுவில் இருந்துட்டு நான் பைபிளை தலையில படிச்சு மார்க் வாங்கி வேலை வாங்கினவ. என்னைய காட்டிலும் எல்லா டெஸ்ட்லையும் பாட்டில் 100, 150 மார்க்னு எடுத்துக்கிட்டு இருக்கான். பின்னி எந்த ஒரு பக்கம் பைபிள் நல்லா படிக்கிறேன். மத்தியில் நான் நின்றுக்கிட்டு தப்பா பேச முடியுமா? சரி. இந்த வேதத்தை ஒருவன் போதித்தால் இந்த வேத வசனங்களின்படி போதிங்க மேடம், கரெக்டா போதிங்க. கர்த்தர் கரெக்டா பிடிப்பார். இந்த ஊழியம் இரத்த பலியான ஊழியம். சத்தியத்தை மறைச்சேன்னா கர்த்தர் என்ன விட மாட்டார். ஒரு சின்ன சபை தான் இது, விரல் விட்டு எண்ணிடலாம் மக்களை. ஆனா அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு புகழ்ச்சிக்கோ மக்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கோ மயங்கி யாரோ ஏதோ செய்வார்கள் என்று அவர்களுக்கு பின்னால போகிற ஆளாக என் ஆண்டவனை இதுவரைக்கும் வைக்கல. ஆண்டோட ஜோமுனை என்னை கடைசி வரைக்கும் காத்துக்கிடுங்க ஆண்டவரே. எனக்கு உண்ண உணவும், எனக்கு உடுக்க உடையும், எனக்கு ஒரு இருப்பிடமும் தந்து, எனக்கு நல்ல சுகம்பலம் தந்து காத்துக்கிறோம். வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம்.
அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் பெயரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். தேவரீருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனத்துக்கு வரட்டும் என்று தன்னுடைய உடைந்து போன உயிருக்கு ஆபத்து நேர்ந்த நிலைமையிலும் கர்த்தரை தனக்கு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று சூழ்நிலைமையை பாராமல் சூழ்நிலைமைகளை மேற்கொள்ளுகிற ஆண்டவர் பக்கம் தன்னுடைய போக்கஸை திருப்பி கைகளை வைத்து ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் இருக்குதுனாலும் இதையே நான் நினைச்சு சோர்ந்து போகாம உடைஞ்சு போகாம என்னுடைய நம்பிக்கை என் ஆண்டவர், என் மகிமை, என் கேடகம் ஜீசஸ், அதெல்லாம் ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் அந்த கர்த்தர் மேலேயே தன்னுடைய நம்பிக்கை கொண்டு போன ஒரு கர்த்தருடைய பிள்ளையை போல நான் இருக்கணும். ஜோமனுங்க ஆண்டவரிடத்துல எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்த கண்களை மூடி உங்களுக்கு ஜோமன முடியும், ஜோமன தெரியும். ஆண்டவரே, எங்க பாஸ்டர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசி இருக்கிறாங்க, 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். யாருக்காக? எங்களுக்காக, எங்களுக்காக கடவுளுடைய வசனத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே சொல்ல எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் அவருக்கு இவருக்கு எவருக்குன்னு எடுக்காம இல்லை, எனக்கு, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் நன்மைக்கு, என் ஆசீர்வாதத்துக்கு கைகளை உயர்த்தி இந்த மாதத்துல இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களுடைய குடும்பத்துக்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருவதாக. சில ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்திலே ஒரு ஆசீர்வாதம் வருவதாக, எங்களுடைய தொழிலிலே ஒரு ஆசீர்வாதம் வருவதாக, எங்களுடைய பிறந்த நாட்கள், எங்களுடைய திருமண நாட்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சொல்லுங்க, நாங்க புதிதாய் போயிருக்கிற இல்லத்துக்குள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதாக. கைகளை வாழ்த்து. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்ல கைகளை வாழ்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. வெட்கப்படாதீங்க, 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 வெட்கப்படாதீங்க. தேங்க்யூ லார்ட், வெட்கப்படாதீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசு நீர் எனக்கு என்ன அழகா, எவ்வளவு அழகா கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய பிள்ளைக்கு. ஆண்டவரே, வெயில் அது வேற, மழை அது வேற, அதெல்லாம் பொதுவான ஆசீர்வாதம். ஆனா எனக்கு கடவுளிடத்தில் இருந்து நித்தியமான நிரந்தரமான பரலோகத்துக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் எனக்கு வரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி మన பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. இரவும் பகலும் இந்த வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கி என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு சொட்டு கூட நான் கீழே வர மாட்டேன். கையில வைத்து கத்திர சோதரர், நான் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. உலகம் 1000 சொல்லட்டும், 1000 போதிக்கட்டும், அவங்க போதின பக்கம்லாம் நான் என் காதையும் கொடுக்க மாட்டேன், என் கண்ணையும் நான் காட்ட மாட்டேன். எனக்கு என் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. கைகளை வாய்த்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேசிக்கிற என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்கிறவன், எனக்காய் ஜெபிக்கிற பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்கிறவன், எனக்காய் திறப்பின் வாசல நிற்கிற எங்க ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். கைகளை வாய்த்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி இந்த வசனத்தை எடுத்து நான் பேச ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் என் மனதில் தந்துகிட்டே இருக்கிறேன். ஆனா மக்களை நான் அதுக்கு மேல உட்கார வச்சு நான் அவங்களை ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஆனா கடவுளுடைய வார்த்தை இவ்வளவு இருக்கு. ஆசாரியனுடைய உதடுகளில் கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களே. என் ஊழியக்காரர் கர்த்தருடைய வசனம் அவர் வாயில இருக்கணும்னு சொல்லி ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கட்டும் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். சொந்த கதை சோக கதையை பேசிக்கிட்டு இருக்க ஊழியக்காரங்க அவங்க வாயில கர்த்தருடைய வசனமும் கர்த்தரை உயர்த்தும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கட்டும் கர்த்தாவே. தாழ்த்தி தருகிறோம், துதிக்கான மகிமை சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், இந்த மாதத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும். என்னுடைய அப்பம் தண்ணீர், மாப்பை செய்கிற தொட்டி, எண்ணெய் கலசம், என்னுடைய போக்குவரத்து, கைது செய்கிற பிரயாசங்கள், எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம், ஹல்லேலூயா, எங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தின் மேல அவருடைய கல்வி, அவங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் மேலும் நம்முடைய கரம் இருப்பதாக சொல்லுங்க. இருப்பதாக, இருப்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக மேல வரட்டும், வரட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக.
இறங்குவதாக, பனி போல் இறங்குவதாக, மழை போல் இறங்குவதாக, பின்மாறி காலத்து மழையை போல் சோர் என்று பெய்வதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Cloud burst போல வரட்டும் மலைகள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்களையும் நாங்கள் உடைக்கிறோம், பிசாசினுடைய தந்திரங்களை முறிக்கிறோம். Glory to God, glory, 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 glory. கர்த்தருடைய மகிமை தம்முடைய ஜனத்தை மூடுவதாக, கர்த்தருடைய மகிமை தம்முடைய ஜனத்தை மூடுவதாக. ஹalleluya, ஹalleluya. உன்னதமானுடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், விசேஷித்த நாட்கள் அவனை ஆசீர்வதி. துதி கன மகிமை சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடு நினைக்கும் சதா காலங்களிலும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.